ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பயங்கரமான த்ரில்லர் மேட்ச், அதாவது பேக் டு பேக் த்ரில்லர்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குமே ஒரு நல்ல த்ரில்லர் மேட்ச் தான். கேகேஆர் vs எல்எஸ்ஜி. ஸோ நம்ம வந்து வழக்கம் போல டீம் சேஞ்சஸ் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிளெஸிங் முசர்பானியை உட்கார வச்சதுல என்ன, அதுல இருந்து ஆரம்பிப்போம். அது என்ன நினைக்கிறீங்க? இல்ல கேம் கிரீன் பவுலிங் போட லைக் ஃபுல்லா ஃபிட்ன்ற வந்தனால அடிஷனல் பேட்டர் ரோமன் பால் ஆட வச்சுட்டாங்க. ஸோ அது தெரிஞ்சு எனக்கு ஓகே டிசிஷன் தான். ஏன்னா முசர்பானியும் வந்து முன்னாடி மேட்ச் நல்லா போட்டாரு. ஆனா கொஞ்சம் ரன் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. அவங்க அந்த ரன்னை வந்து இந்தியன் பவுலர்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, பேட்டிங் கொஞ்சம் ஹெவியா போலான்னு யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அஃபெக்ட் பண்ற டிசிஷன் இல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிபேட்டபிள் டிசிஷன் தான். ஏன்னா போன மேட்ச் தான் 4 விக்கெட் எடுத்தாரு. அடுத்த மேட்ச் மழையில இதாயிடுச்சு. அதுக்கு அடுத்த மேட்ச் அவரை தூக்கிட்டாங்கன்றப்போ இதை ஒரு கேள்வியா கேட்டே ஆக வேண்டியிருக்கு இப்போ நம்ம. சரி, சொல்லுங்க, வேற என்ன சேஞ்சஸ், வேற என்ன நீங்களே சொல்லுங்க. லைக் நரேன் ஃபிட்டா இருந்தாரு, ஸோ அவர் உள்ள வந்துட்டாரு. ஸோ அவ்வளவுதான் சேஞ்சஸ். மற்றபடி எல்எஸ்டிலையுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. எல்எஸ்டி அதே தவறோட தான் வந்தாங்க. மோசின் கானுக்கு ஏதோ ஒரு நைட்டா லிகில் ஆச்சான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அவர் வந்து 2 மேட்சா அதனால தான் ஆடாம இருக்காரு அவர். எல்எஸ்டியில வந்து இப்போ வனிருந்த அசரங்கா வந்து ரூல்ட் அவுட்னு இன்னைக்கு தான் கோச் சொன்னாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த வீக்ல அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அடுத்து இது அடுத்து இப்போ மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அந்த மாதிரி போவோம். நீங்க நினைச்சது என்ன டேர்ன் ஆச்சு, இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி? இந்த மேட்ச்ல டேர்னிங் பாயிண்ட்லாம் இல்ல, முகுல் சௌத்ரி தான் ஒரே டேர்னிங் பாயிண்ட். நீங்க என்ன சொன்னாலும் அந்த அந்த இன்னிங்ஸ் வந்து ஸ்நாட்ச் ஃப்ரம் டிஃபீட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தோத்து போன மேட்சை வின் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு இவர். வேற ஒண்ணும் இல்ல. டேர்னிங் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா நரேனுக்கு நல்லா டேர்ன் ஆச்சு. ஆனா 2 ஸ்பின்னரும் 2 சைட்லயுமே ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. அவங்க எல்எஸ்டி சைட்லயுமே ஸ்பின்னர் சூப்பரா போட்டாங்க, இங்கேயுமே ஸ்பின்னர் நல்லா போட்டாங்க. நரேன் ஓவர நல்லா பார்த்து ஆடிட்டாங்க, பும்ரா ஓவர் ஆடுற மாதிரி விக்கெட் கொடுக்க வேணாம்னு சொல்லி. ஆனா இந்த கேம் ஈஸியா அந்த சைட் போக வேண்டிய கேம், எல்எஸ்சி கேம் இல்ல இது. முகுல் சௌத்ரி புடிங்கிட்டாரு அவங்க கிட்ட இந்த வின்ன 2 பாயிண்ட். பாவம் கேகேஆர். அவன் கேகேஆர் பாவமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நானும் பக்தாவும் சந்தோஷமா இருக்கோம். பக்தா இங்க இல்லாம சந்தோஷமா இருக்கேன், நான் இங்கேயோ சந்தோஷமா இருக்கேன். மூணு நேத்து க்ளோஸ் அப்படிதான். கேம்லயும் லூசிங் சைடுல இருக்கேன் நான். இந்த மில்லர் ஒரு ரன் தட்டி இருந்தானா அதுலயும் என்னோட ப்ரெடிக்ஷன் தப்பா போச்சு. இப்ப இன்னைக்கு முகுல் சௌத்ரி 4 ஓவர் 50 ரன்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரே ஆளா நீ நடிக்க. ஆவேஸ் கானுக்கு ஒரு பால் மட்டும் கொடுத்துருந்தாரு, லாஸ்ட் பால் மட்டும். அவர் சுத்த ஜாலியா நீ சுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாம் நின்று அவர் ஒருத்தர முடிச்சவங்க. இவங்களும் இன்டூ த விக்கெட் போட்டு அதே பால் போட்டுட்டு இருந்தாங்க திருப்பி. கொஞ்சம் லாஸ்ட் ஓவர் அதுவும் ஒரு 6 போன அப்புறம் தான் வேரியேஷன் ட்ரை பண்றதுக்காக கொஞ்சம் பண்ணாங்க. மத்தபடி அதே பால் திருப்பி போட்டுட்டு இருந்தாங்க. சரி, கேகேஆர் பவுலிங் என்னை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா எப்பயுமே அவங்க ஸ்பின்னர்ஸ் தவிர மீதி எல்லாம் வீக்கா இருக்குன்னு நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். இப்ப சைனியை வேற கொண்டு வந்திருந்தாங்க இந்த மேட்ச். என்ன சேஞ்ச் தெரிஞ்சுது? ஏதாவது சேஞ்ச் தெரிஞ்சுதா? இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுதா? சைனி வந்து லைக் முன்னாடியாச்சும் 140+ அவர் போடுவார். இப்பெல்லாம் ஓடி வரப்போ ஸ்லோ பால் தான் போட போறாங்க, ஆக்ஷன்லேயே தெரிஞ்சிருது. லைக் அவர் போடுற பால்ஸ்லாம் 102 103 தான் வருது. கர்னல் பாண்டாவே 120 போடுறாரு. ஷெய்னி அவ்வளவு தூரத்துல இருந்து பவுண்டரி லைன்ல இருந்து ஓடி வந்து 102 போறதுக்கு ஸ்பின் மாதிரியே போட்டிருப்பிடலாம். ஸோ ஷெய்னி வந்து லைக் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போறான்னு தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் பால் ஓல்ட் ஆச்சு. அந்த ஓல்ட் ஆனப்பவே லைக் அவர் வந்து 13 ரன் ரேட்ல போறாரு. ஸோ இதுக்கப்புறம் லைக் பார்ட்னர் பிச்னா கொடுத்தீங்கன்னா அவர் ஈஸியா 50 ரன் போட்டுருவாரு 3 ஓவர்ல. ஸோ சைனி ஒண்ணு. ரெண்டாவது வைபவ் வரவரா பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா செகண்ட் ஓவர் திருப்பி கொடுக்காம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்பதான் சைனி போட்டு அடி வாங்கினாங்க. ஸோ அங்கேயுமே ஒரு கேப்டன்சி எரர் இருந்தது. அது ஒரு கேப்டன் வைபவ் அவர் அப்பவே போட்டிருந்திருக்கலாம். அப்பவே போட்டிருந்தா மார்ஷும் முன்னாடியே கூட மேபி அவுட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பிளானோடய போட்டாங்க, பவுன்சர் போடணும் அப்படின்னு. ஆனா அந்த பவுன்சர்ல தான் டாப் 4 இருந்து 4 பேரும் அவுட் ஆனாங்க. ரிஷப் பண்ணிட்டு 1 டவுன் இந்த மேட்ச் வந்தாரு, ஆனா பெருசா அடிக்கல. ஆனா நிக்கோலஸ் புரன் கீழே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேட்லயே படாத மாதிரி இருந்தது. ஸ்லோ பாலா போட்டுட்டே இருந்தாங்க அவருக்கு. அது அது என்ன சேஞ்ச் பண்ணுவாங்களா அடுத்த மேட்ச்னு தெரியல, பாப்போம். அது முதல் ஒரு சிக்ஸ் அடிச்சதுனால இல்ல, அவருக்கு எங்கேயும் படல, அதான் நிஜம். எந்த டோர்னமெண்ட்லயும் படல போன ஐபிஎல்க்கு அப்புறமா. இவங்களும் கரெக்டா அதுக்கேத்த மாதிரி ரொம்ப கீழே இறக்கி விட்டுட்டு அவரை பிரஷர்ல போட்டுறாங்க. அவரால் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடவும் முடியல. அவர் 1 டவுன் தான் வரணும். பண்ட்டுக்கு எப்படினாலுமே பேட்ல இப்ப பெட்டரா படுது. போன சீசன் மாதிரி சுத்தமா படாம இல்ல. பண்ட்டு கீழே ஆடலாம். பூரன் 1 டவுன் ஆட விட்டு லைக் அவரு லைசன்ஸ் கொடுத்து அனுப்பலாம் பூரனுக்குலாம். முகுல் சௌத்ரிக்கு தான் இப்ப லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவர் அடிச்சிட்டாரு. இந்த டைம்ல வேற வழியே இல்ல, அவர் அடிச்சுதான் ஆகணும். அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு. இவங்களும் ஒரே பாலே சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க அவருக்கு. கரெக்டா அவரு மாட்டிருச்சு கிளீனா. அதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ற கூடாது ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆயுஷ் பதோனி. அந்த இன்னிங்ஸும் வந்து ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டு இருந்தப்பையும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தார். அந்த பக்கம் ரன் ரேட் கீழே ரொம்ப போகாம, எட்ட முடியாத தூரத்துக்கு போகாம ஓரளவுக்கு மேனேஜபிளா வச்சுட்டு இருந்தாரு. ஸோ நம்ம அப்ப பேசுன மாதிரி இவங்க பேட்ஸ்மேன் அப்புறம் ஃபுல்லா பவுலர்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அசரங்கா ரீப்ளேஸ்மெண்ட்டுமே யாராவது ஒரு ஆல்ரவுண்டரா தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸ்பின்னிங் ஆர் எய்தர் பேஸ் ஆல்ரவுண்டர். ஏன்னா அவங்க ரொம்ப கேப் தெரியுது நல்லாவே. நீங்க 5 விக்கெட் 6 விக்கெட் விழுந்த அப்புறமே தெரியுது ஷமி வந்துடுறாரு பார்த்தா. அந்த வந்து இம்பாக்ட்ஸ் அப்ப யூஸ் பண்ணியே 6 நம்பர் 8ல ஷமி வராருன்னா அப்ப பாத்துக்கோங்க இவங்க பேட்டிங் லைனப் கொஞ்சம் ரொம்ப வீக்கா தான் இருக்க மாதிரி இருக்கு. டாப் ஹெவியா இருக்கு. ஸோ கீழே கொஞ்சம் கஷ்டம். இன்னைக்கு வந்து முகுல் சௌத்ரி வின் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் எல்லா மேட்சும் இந்த இன்னிங்ஸ் எல்லா மேட்சும் கண்டிப்பா ஆட முடியாது எல்லாராலையும். ஸோ அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பவுலர்ஸ் பேட்டிங் ஆட நான் நெட்ஸ்ல பார்த்தேன். ஜஸ்டின் லேங்கர் வந்து பவுலர்ஸ்க்குலாம் வந்து பேட்டிங் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவரே வந்து த்ரோ டவுன்ஸ் போட்டுட்டு இருக்காரு பவுன்சர் எல்லாம் ஆடுறதுக்கு. வேற வழி இல்ல. அவங்க வந்து இல்ல அவங்க இம்பாக்ட் மாத்தினாலும் 8வதுல சமி வந்துடுறாரு. இம்பாக்ட் மாத்தாம 5 பவுலர் தான் வச்சிருக்காங்களே. டீமே வந்து கொஞ்சம் பரிதாபமான நிலையில தான் போயிட்டு இருக்கு. சரி, அப்ப 5 பவுலர்னப்ப 5 பவுலர்ஸ் பத்தி பேசி ஆகணும். 180ல இந்த ஸ்கோர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது நல்ல விஷயமா இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமா? என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 2 இன்னும் 10 பவுலர்ஸ் ரன்ஸ் போயிருக்கலாம். கரெக்டா இன்னும் 10 ரன்ஸ் கேகேஆர் போயிருக்கலாம். ஏன்னா அந்த கிரீன் ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டாரு. லைக் ஸ்பின் போடுற பால்னா லைக் ஸ்ட்ரெயிட் டிஃபென்ஸ் வைக்கிறாரு நாட்டுக்குள்ளேயே. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிளண்டர் பண்ணாரு கிரீன். அட்லீஸ்ட் சிங்கிள் ரொட்டேட் பண்ணலாம்னா பவலுக்கு கூட பட்டுட்டு இருந்தது. பவலுக்காச்சும் கொடுக்கலாம். எதுவுமே பண்ணாம ப்ராப்பர் டிஃபென்ஸ் ஆனாரு. ஆனா இங்க நரைன் போட்டது ஸ்பின் ஆச்சு. அதனால பேட்ல படாம போச்சு எல்எஸ்டிக்கலாம். அங்க அவங்க போட்ட டிக்வேஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பால் தான். அதை கூட டிஃபென்ஸ் வச்சுட்டு இருந்தாரு. ரொம்ப லோ அண்ட் கான்பிடன்ஸ்ல இருந்தாரு. பட் அந்த பேக் எண்ட்ல அவர் முடிச்சது பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதனால கொஞ்சமாச்சும் அவருக்கு கொஞ்சம் கேம் வந்திருக்கும், பிளே வந்திருக்கும். லைக் நெக்ஸ்ட் மேட்ச்ல தான் நமக்கு தெரியும் அவரோட கேம் பிளே எப்படி இருக்கு. மிடில் ஆர்டர் வந்து வெங்கட் சொன்ன மாதிரி ரஹானே விக்கெட்டுக்கு அப்புறமாவே ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. ஏன்னா நீங்க 10 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா 91 ஏதோ இருந்தாங்க. அடுத்த 5 ஓவர்ஸ் அதாவது 10 to 15 வந்து 17 for 2 அவங்க. ஸோ ரஹானி விக்கெட் விழுந்தது. அப்புறம் இவர் வந்து கிரீன் வந்து கொஞ்சம் ரொம்ப சிங்கிள் ரொட்டேட் பண்ண முடியாம ஆனாரு. ரகுவன்ஷி மேல பிரஷர் போட்டாரு. ரகுவன்ஷி அவுட் ஆனாரு. ரிங்குக்கும் வந்து உடனே படல. ரிங்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. கடைசியில பவலோட இன்னிங்ஸால திருப்பி அவங்களுக்கு கொஞ்சம் மொமெண்டம் வந்தது. அதனால கொஞ்சம் ஸ்கோர் 180க்கு வந்தது. இல்லைன்னா இன்னும் கம்மியா இருக்கும் கிரீன் ஆடின பேட்டிங்க்கு. ஆனா கண்டிப்பா 200 அடிக்கலாம். ஏன்னா 10 ஓவர்ஸ் 90னா பேக் ஆஃப்ல நீங்க அதை அப்படியே இன்னும் ஒரு +20 +30 தான் பண்ணி ஆகணும். இவங்க பாத்தீங்கன்னா அடுத்த 10 ஓவர்ஸ் அதே 90 தான் வச்சிருக்காங்க. ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இது இந்த பிட்ச்ல கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. பட் ஆனா அந்த இன்னிங்ஸ்க்கு நம்ம முகுல் சௌத்ரிக்கு தான் கிரெடிட் கொடுத்தாகணும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இன்னைக்கு முகமது ஷமி விக்கெட் எடுக்கல. பட் எக்கனாமியா போட்டு பிரயோஜனம் இல்லை. எனக்கு இந்த மேட்ச்ல விக்கெட் எடுக்கல பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் கம்முன்னு உட்காருங்க. அங்க ஒருத்தர் மொத்தமாவே 5 ஓவர் தான் போட்டிருக்காரு. வெங்கட் அங்க ஒருத்தர் ஒரு மேட்ச்ல ஆடி இருக்காரு நரேஷ்கலாம். ஏதோ யாரும் அடிச்சனால நான் மனசு சந்தோஷத்துல இருக்கேன் கொஞ்சம். நரேஷ் தான் இப்போ வந்து ரெண்டுலயுமே மோசமான, ரெண்டுல இல்ல மொத்தமாவே மோசமான நிலைமை தான் ப்ரெடிக்ஷன்ல. சிஎஸ்கே ஃபைனல் ஆமே. சரி, ஓகே. ஆன் திஸ் நோட் நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம். முகுல் சௌத்ரியோட அருமையான பெர்ஃபார்மன்ஸ்னால எல்எஸ்ஜி ஜெயிச்சிருச்சு. நானும் பக்தாவும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ல. ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. ஆவேஷ் கான் ஹெல்மெட்டை கட்டிட்டாரு நான் ஸ்ட்ரைக்கர்ல நிக்கும் போது. அது எனக்கு கஷ்டம்பா. நான் அந்த செலிப்ரேஷன் திருப்பி எதிர்பார்த்தேன். போன மேட்ச் வேற ஒண்ணு மாசா பண்ணாரு. ஆமா, பேட்டிங்கே ஆடாம பால் வச்சார்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி கோளாறுகள் நிறைந்த எல்எஸ்சி டீம் ஜெயிச்சிருச்சு. அதனால இதோட இந்த வீடியோ நாங்களும் முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வுல்ஃப்ஸ். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்